Dear students, plus 2 maths chapter 11 probability distributions நிகழ்தகவு பரவல்கள் exercise 11.5 பயிற்சி 11.5 இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். compute p of x is equal to x for the binomial distribution where first subdivision n is equal to 6, p is equal to 1 by 3 கொடுத்துருக்காங்க, k ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் n is equal to 10, p is equal to 1 by 5, k is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன் n is equal to 9, p is equal to 1 by 2, k is equal to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். n is equal to 6, p is equal to 1 by 3, k is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. p தெரியறதுனால நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா q கண்டுபிடிச்சிக்கலாம். q is equal to 1 minus p which is equal to 1 minus 1 by 3 which is equal to 2 by 3ன்னு வரும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 minus 1 by 3ன்னு வரும். இல்லைனா இப்படியே கூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 minus 1 அப்படின்னு போடும்போது 2 வந்துடும், 2 by 3ன்னு வந்துடும். இப்போ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of x is equal to x, that is f of x equal to mcx into p power x into q power n minus x where q is equal to 1 minus p, x takes the values from 0 to n. அடுத்து இப்போ வந்து நமக்கு x is equal k is equal to 3ன்றதை நமக்கு xன்னு எடுத்துக்கணும். p of x is equal to 3 அப்படின்னும் போது 6c3 1 by 3 the whole power 3, 2 by 3 the whole power 6 minus 3. அடுத்த ஸ்டெப்பில் 6c3க்கு வந்து 6 into 5 into 4 by 1 into 2 into 3ன்னு எழுதிக்கிறோம். இது வந்து 1 by 3 cubed into 2 by 3 the whole cubed, 6 minus 3 வந்து 3, அதனால் மேலே whole cubed வந்துடும். which is equal to இதை கேன்சல் பண்ணும்போது 2வும் 6ம் சேர்ந்த மாதிரி கூட நம்ம 6ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். 5 4s are 20, இங்கே 1 by 3 cubed into 2 cubed by 3 cubedன்னு எழுதிக்கிறோம். இந்த 2 cubedோட வேல்யூ 8, இங்கே 3 cubed இருக்குது, 3 cubed இருக்குது, அதை தான் அப்படியே எழுதியிருக்கோம். which is equal to 8 2s are 16, இங்கே 0 இருக்குது, அது சேர்த்தோம்னா 160 into 3 power 6 அப்படின்னு வந்துடும். which is equal to 160 இன்ட்டு நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க புக்கில். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய வசதிக்காக 3 cubed into 3 cubed வந்து இது வந்து 27, இது வந்து 27 into 27 எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 160 by 729 அப்படின்றதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் n is equal to 10, p is equal to 1 by 5, k is equal to 4. p is equal to 1 by 5ன்றதுனால q is equal to நமக்கு தெரியும் 1 minus p ன்ட்டு, அதனால் 1 minus 1 by 5 equal to 5 minus 1 by 5 is equal to 4 by 5. p of x is equal to x. இப்போ நான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதுக்குரிய டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இது f of x தான். f of xன்னு எழுதலாம், p of x is equal to xன்னு எழுதிக்கலாம். அதனுடைய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ncx into p power x into q power n minus x, x takes the values from 0 to n. இப்போ நமக்கு p of x is equal to k, kன்றது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் p of x is equal to 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். which is equal to 10c4, ஏன்னா n வந்து 10, 10c4 1 by 5 in the whole power 4, 4 by 5 the whole power 10 minus 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 10c4 into 1 by 5 the whole power 4, 4 by 5 10 minus 4 வந்து 6 the whole power 6ன்னு எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் 10c4 1 by 5 the whole power 4 அப்படியே தான் எழுதியிருக்கோம். இதை மட்டும் நான் பிரிச்சிருக்கேன். 5 power 4 அதாவது 4 power 6 by 5 power 6ன்னு எழுதியிருக்கேன். இந்த 10c4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10 into 9 into 8 into 7 by 4 factorial 1 into 2 into 3 into 4ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணோம்னா மேலே 3 வந்துடும். இந்த 2 4s are 8ன்றதுனால இது வந்து அப்படியே அடிச்சிட்டேன் நான். மேலே என்ன இருக்குன்னா 10 into 3 into 7, 3 into 7 வந்து 21, 21 into 10 வந்து 210 வந்துடும். இங்கே வந்து 4 power 6 அப்படியே இருக்குது. இங்கே 5 power 4 into 5 power 6 இருக்குது. இங்கேயும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். a power m into a power n equal to a power m plus n இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது 4 power 6, இது 4 plus 6 வந்து 10ன்னு வந்துடும், 5 power 10. இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் n is equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க, p is equal to 1 by 2, k is equal to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து q கண்டுபிடிச்சிக்கிறோம். 1 minus 1 by 2 which is equal to 1 by 2. p of x is equal to இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். p of x is equal to x which is equal to ncx p power x q power n minus x, x takes the values from 0 to n.
therefore p of x is equal to k. k இந்த இடத்துல வந்து 7 கொடுத்துருக்கறனால this is equal to p of x is equal to 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது எப்படி எழுதலாம்னா இந்த ஃபங்க்ஷன் பிரகாரம் 9c7 into 1 by 2 the whole power 7 into 1 by 2 the whole power 9 minus 7. 9c நான் இது வந்து 9c 9 minus 7 எழுதிக்கிறேன் into 1 by 2 power 7. இது வந்து 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, அதனால் 1 by 2 the whole squareனு வந்துடும். இந்த 9 அதை செப்பரேட் பண்ணோம்னா 2 வந்துடும். 9c2 இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுக்குமே 11th தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னா NCX ஈக்குவல் டு NCN minus x இதுதான் ஃபார்முலா. அந்த மாதிரி இது 9C7 நம்ம 9C 9 minus 7 எழுதினோம்னா 9C2ன்னு கிடச்சிரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 9 into 8 by 1 into 2. இங்கே வந்து 1 by 2 power 7 இருக்குது, இங்கே 1 by 2 ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது 2 power 9ன்னு வந்துடும். பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 9 8s are 7, அதாவது சரி இங்கே நம்ம வந்து கேன்சல் பண்ணல. ஏன் கேன்சல் பண்ணலன்னா இது ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 72 9 8s are 72. இந்த 2 power 1 இந்த 2 power 9ஓட சேர்த்துட்டோம்னா இங்கே வந்து 2 power 10ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 72 by 2 power 10. இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.